ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பியூட்டி பார்லருக்கே போக வேண்டாங்க, முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு பொலிவு பெற அற்புதமான நான் ஃபேஸ் பேக் ஒன்று சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது கடலமாவு பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆமாங்க, கடலமாவு இல்லாத சமையல் கட்டே இருக்காது. அந்த கடலமாவு வச்சு தான் வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறேன். இது வந்து எல்லா டைப்பான ஸ்கின்னுக்குமே வந்து இந்த கடலமாவு ஃபேஸ் பேக் வந்து போடலாம். அந்த அளவுக்கு வந்து முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா க்ளோவாகவும் இருக்கும். இப்போ வாங்க எந்தெந்த டைப் ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து கடலமாவு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது வயது வந்து குழந்தைகளுக்கு பார்க்கும்போது முகத்தில் வந்து அதிகமான பருக்கள் இருக்கும். இந்த பரு காரணமாகவே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிளாக் மார்க்ஸ் வந்து வரும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா கடலமாவோட பூலாங்கிழங்கு, அது கூட பார்த்திங்கன்னா கசூரி மஞ்சள், இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி நம்ம வந்து சேர்த்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னு. இப்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின் டைப்பு வந்து நார்மல் ஸ்கின்னு அப்படின்னா இது கூட பார்த்திங்கன்னா கடலமாவு ப்ளஸ் முந்தானி மட்டி அதோடையே வந்து கொஞ்சோண்டு தேனும் கலந்து நம்ம வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து என் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலமாவோட நம்ம வந்து காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து நல்லா வந்து வறண்டு போயிடுச்சு. பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வறண்டு போயிருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து ஃபேஸ் க்ரீம் போட்டாலுமே பார்த்திங்கன்னா வறண்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்கின் உடையவங்க கடலமாவோட பார்த்திங்கன்னா கற்றாழை இல்லாட்டி பனானா சேர்த்து வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா இதழ், அப்படி இல்லாட்டி வந்து பன்னீர் ரோஜா இதழ் கிடைக்கல அப்படின்னா வந்து ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும்னாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவான ஸ்கின் டைப்பில் வந்து சூப்பராக வந்து ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும். நான் சொல்கிற எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பியூட்டி பார்லருக்கே போக வேண்டாம், முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா பொலிவோடு இருக்கும். இப்போ வந்து கருப்பு ஒரு அழகு தான், ஆனால் கருப்பாக இருந்தால் கூட நம்ம முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற ஃபேஸ் பேக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.